இன்றைய வாரம் 155வது வாரம். ஒரு விராலி முறை திருப்புகழோடு இன்றைய சந்தர்ப்பம். இன்றைய சந்தர்ப்பம் ஒரு விராலிமலை திருப்புகழ். இந்த திருப்புகழோட மகிமை என்னன்னா, ஆணித்தரமா ஒரு விஷயத்தை அருணகிரிநாதர் சில திருப்புகள்ல சொல்லுவார். இதுதான்ப்பா அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? மனமே உனக்கு உறுதி புகழ்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்கும். அதுல எப்படி இருக்கும்னா, மனசை பத்தி பேசும்பொழுது மனசு கிட்ட நீ இதுதான்ப்பா இவனை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு அஷூரன்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி சில இடத்துல பார்த்தோன்னா எனக்கும் டெஃபினேட்டிவா ஒரு அசர்ட்டிவா ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். சொல்லற சும்மா இரு சொல்லற இப்படி சொன்னார் அப்படின்னு ஒரு கமாண்டிங் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். இன்னொரு இடத்துல ஒரு விதமான ஒரு ஒரு அஷூரன்ஸ்லயே முருகன் எப்படி ஒரு அஷூரன்ஸ் கொடுப்பாரு, நான் என்று மார்த்தட்டும் பெருமாளே அப்படின்னு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறாரு. ஒரு பாட்டுல வரும், நீலமேகத்தில் அப்படிதான் வரும். கடைசி இடத்துல வந்து நான் என்றும் மார்த்தட்டும் பெருமாளே அஞ்சேல் என வர வேண்டும் அப்படின்னு சொல்லுவார். அஞ்சேல் அப்படின்ற வார்த்தை எப்படி இருக்குன்னா, நீ பயப்படாத அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா? அது மாதிரி பயப்படாதன்னு ஒருத்தர் சொன்னா அதுல இருக்கக்கூடிய பவர் என்ன நீங்க யோசிச்சு பார்க்கலாம். அதுவும் முருகன் வந்து பயப்படாதன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி வந்து அருணகிரிநாதர் பாட்டுக்கு நடுவுல ஒரு நார்மல் ஒரு ஆள் பயப்படாதன்னு சொல்றாரு. அதுக்கே நமக்கு வந்து ஒரு அஷூரன்ஸ் இருக்கு. முருகப்பெருமானே அந்த பரபிரம்மே பயப்படாதன்னு சொன்னா அது எப்படி இருக்கும்? அந்த மாதிரி அருணகிரிநாதர் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று வைப்பார். வைக்கும் பொழுது பார்த்தோன்னா, அஞ்சேல் என வர வேண்டும் எப்படி இருக்கும்? நான் என்று மார்த்தட்டும் பெருமாளே. இந்த மாதிரி இந்த பாட்டுல எப்படி தோடாய் மரளியே அப்படின்னா என்ன? மரளினா யமன். யமன் நீ தொடாத, அவன் தொற்றாத அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான் அங்கேன்னு சொல்றாராம். அந்த மாதிரி இந்த பாட்டுல இருக்கும். இந்த பாட்டுல என்னன்னா, ஏன் யமன் வருவான் அப்படின்னா நமக்கு தெரியும். கடைசி காலம்னு ஒண்ணு வரும். அந்த கடைசி காலம் வரும்பொழுது கண்ணெல்லாம் செயல்படாது, காதானது ஒர்க் ஆகாது, மூச்சானது வந்து விட்டு விட்டு போகும், இருமலானது வரும், இப்படி உடம்பு உபாதைகள் எல்லாமே இருக்கும், மல ஜலம் எல்லாமே அப்படியே போகும். கடைசி பல்லெல்லாம் இருக்காது, எதுவுமே இருக்காது, வாய் வந்து குழற ஆரம்பிக்கும், யார் என்ன கண்ணுல என்ன படுறோம்னு தெரியாது, யார் என்ன பேசுறாங்கன்னு தெரியாது, ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் கேட்கும். அந்த டயத்துல பார்த்து எல்லாரும் வசப்படுவாங்க, நீ இந்த சொத்தை எழுதி வைக்கலையா, இந்த சொத்தை நீ எழுதி வச்சியா அப்படின்னு சொல்லுவாங்க. வைத்தியனும் வந்து பார்த்துட்டு இவ்வளவுதான்ப்பா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போவான். அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சமயமானது பயமானது நிறைய இருக்கும். அந்த பயம் இருக்கும்பொழுது யமன் வரப்போறான். அந்த சமயம் கடைசி மூச்சு இருக்கக்கூடிய அந்த விஷயம். அந்த சமயத்துல முருகப்பெருமானது தொடாய் மரளியே, மரளினா யமன், தொடாத நீ அவனை அப்படின்னு சொல்ல வேண்டும். நீ அப்படி வந்து கூற வேண்டும். அப்படி உனக்கு எனக்கு ஒரு நிலமனம் வரும். அந்த நிலம வரும் பொழுது நீ இப்படி மயில் மேல வந்து வேலோடு வந்து தொடாய் மரளின்னு சொல்லணும்னு அருணகிரிநாதர் இந்த பாட்டுல சொல்றார். ஏன் தொடாய் மரளின்னு சொல்லணும்னு சொல்லும் பொழுது முன்ன சொல்றார், கிளேசம் அதுவே மிகுந்து கிளாத உடல் ஆவி நொந்து மடியாமுன். ஆவியானது நொந்து போச்சு, எனக்கு உயிரானது நொந்து போச்சு. ஏன் கிளேசம் உள்ள மனசுக்குள்ள அவ்வளவு துன்பம் இருக்கு. ஏன் அது துன்பம் இருக்கு அப்படின்னு சொன்னா முதல்ல சொல்றாரு, என்னெல்லாம் தப்பு பண்ணேன்னு சொல்றாரு. கொடாத வனையே புகழ்ந்து குபேரன் எனவே மொழிந்து. அதாவது ஒரு ஆள் இருக்கான், அவங்க கிட்ட ஏதோ பணம் இருக்கு போல இருக்கு, அவன் பணம் தருவான் அப்படின்னு நம்பி அவன் இதுவரையும் யாருக்கும் தந்ததே கிடையாது. அவனை வந்து குபேரா நீ எனக்கு பணம், ஒன்ன மாதிரி ஒரு குபேரன் உண்டா, நீ ஒரு இந்திரன் நீ ஒரு சந்திரன், அவனை போய் புகழறாராம். புகழ்ந்து யாரோ யாரோ நரர்கள் எல்லாம் புகழ்வது, அதாவது மானிடர்களை புகழ்வது. அப்படி போய் புகழ்ந்து நீ எனக்கு தா அப்படின்னு சொல்லி இதுவரையும் யாருக்கும் நயா பைசா கொடுக்காதவன் குபேரன் அவனை போய் புகழ்ந்து குலாவி அவமே தெரிந்து அவனை வந்து குடுக்கல போல இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்றார், பின்னாடியே போய் அவனே தெரிந்த கூடவே போய் எடாத சுமையே சுமந்து, இதெல்லாம் சுமையெல்லாம் சுமந்து எனாத கலியால் மெலிந்துனா கலிபுருஷனால் வாடி எல்லா வறுமை தீர அன்று உன் அருள் பேனே, எல்லா வறுமை துன்பங்களும் தீரும்படி உன்னுடைய திருவருளை விரும்பாது காலம் கழித்தேன். உன்னுடைய திருவருளை விரும்பாது நான் என்ன பண்ணேன், யார்கிட்டயோ போய் நான் தஞ்சம் அடைந்து அவன் எடுத்து பணம் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணேன், முயற்சி பண்ணேன். அவன் எப்படி எல்லாம் முயற்சி பண்ணேன், அவனை போய் குபேரன் எல்லாம் போய் புகழ்ந்தேன், அவன் பின்னாடியே போனேன், அப்படி எல்லாம் சொல்றேன். இது ஒரு கர்நாடக சங்கீதத்துல தீட்சிதரோட ஒரு பாட்டு இருக்கு, ஹிரண்மயம் லக்ஷ்மியும் மனசா ஸ்மராமி. அந்த பாட்டுல சொல்றாரு, ஹீன மாணவ ஆசிரியம் தெஜாமி, ஹிரண்மையும் லட்சுமியும் மனசா பஜாமி. நான் உன்னை பஜிக்கின்றேன், லட்சுமியை பார்த்து நான் உன்னை பஜிக்கின்றேன். ஹீனமானவர்கள்னா அதாவது ஒண்ணுக்கும் உபயோகம் இல்லாத மானிடர்கள். அவங்க கிட்ட போய் இதை கொடு அதை கொடுன்னு ஆசிரியம், அந்த அவங்க கிட்ட போய் நான் வந்து தஞ்சம் அடைவதை நான் விடணும் அப்படின்னு சொல்லி நான் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்றேன். அதாவது என்னன்னா, இந்த எனக்காக இப்படி வறுமையானது எனக்கு இருக்கு, அவங்க கிட்ட எல்லாம் தஞ்சம் அடையாம இருக்கணும். அப்படி இருந்தா கூட அந்த பொருளில் வர வேண்டும். அந்த பொருள்ல சொல்றார். அதேதான் இங்க அருணகிரிநாதர், எல்லா வறுமை தீர அன்று உன் அருள் பேணேன், உன்னுடைய அருளை பேணாமல் உன்னுடைய திருவருளை விரும்பாது சுடாத தனம் ஆன கொங்கைகளால் இதயமே மயங்கி, நெருப்பில் சுடாத பசும் பொன் போன்ற கொங்கைகளால் உள்ளம் மயக்கம் உண்டு, பெண்களிடம் மயக்கம் உண்டு, சுக ஆதாரமது ஆய் ஒழுங்கில் சுகத்தை தரக்கூடிய வழியில் ஒழுகாமல் அடியே நடக்காமல்
கெடாத தவமே மறந்து உள்ள இருக்கிற தபசக்தி எல்லாம் போயிடுச்சு. இப்படி எல்லாம் கெட்ட காரியம் பண்ணி உள்ள எனக்கு என்ன தபசு இருந்ததோ அந்த தவநெறி எல்லாம் போய் கிளேசம் அதுவே மிகுந்த துன்பமே எனக்கு பெருகி கிளாத உடல் ஆவி நொந்து ஆற்றல் இல்லாத கிளாதன ஆற்றல் இல்லாத உடல் உயிர் நொந்து மடியாமோன் இப்படி எல்லாம் அடிவதற்கு முன் தொடாய் மரளியே நீ என்ற சொல் ஆகியது உன் நாவருள்கொள். உன்னுடைய நாவிலிருந்து எந்த சொல்லானது வர வேண்டும் அப்படி நான் இறப்பதற்கு முன்னால் யமனே நீ இவனை தொடாதே என்ற சொல்லானது வருமோ என்று கேட்கின்றார். இது எப்படி இருக்குன்னா இந்த பாட்டுல மடியாமுன்ன்ற வரையும் எப்பொழுதுமே வேண்டுதலானது 4வது அடியிலே வந்துடும். இது 5வது அடிக்குள்ள வருது இந்த வேண்டுதலானது. ஏழு உலகம் ஈனும் அம்பை அருள்பாலா. யார் அந்த முருகன்? 7 உலகத்தையும் ஈன்ற அந்த அம்பாளின் அருள்பாலா, அம்பாளின் திருக்குமாரனே. நடாத சுழி மூல விந்து நல் ஆவி விளை ஞான நம்ப நவோமணி சமான துங்க வடிவேல. ரொம்ப அழகான ஒரு சொற்றொடர். நடாத சுழி, நட்டு வைக்கப்படாத சுழிமுனை, அது நாடியில மேல அந்த சுழிமுனையில மூலாதாரம் முதலிய ஆதாரங்கள் மூல விந்து விந்து ஆகிய இவற்றின் நடுவில் ஆவி விளை உயிர்கள் உயிர்க்குமாய் இருக்க விளங்கும் ஞானமூர்த்தி. அதாவது உயிருக்குள்ள அந்த நாடிக்குள்ள சுழிமுனையில இருக்கக்கூடிய சக்கரத்திலேருந்து ஆரம்பிச்சு மூலாதாரம் வரையும் இருக்கக்கூடிய 7 சக்கரத்திலையும் விந்து ஆகிய இவற்றின் நடுவில் இவை எல்லாத்திற்கும் ஆதாரமாய் விளங்கும் ஞானமூர்த்தியே. நபோமணி சமான துங்க சூரியனுக்கு சமானமாக ஒளி வீசுகின்ற வடிவேலா கூறிய வேலாயுதரே. அப்புறம் விராலிமலை எப்படி இருக்குன்னு சொல்றாரு. படாத குளிர் சோலை, வெயிலே இல்லாத ஒரு சோலை இருக்கக்கூடியதாக இருக்குன்னு சொல்றாரு. இப்ப நமக்கு எல்லாம் தேவைப்பட்டது அது ஒண்ணுதான். இன்னைக்கு டெம்பரேச்சர் பார்த்தா 42 43, நிறைய இடத்துல 44 எல்லாம் போயாச்சு. பீகார்ல சில இடத்துல 44. இந்த இடத்துல சொல்லும்போது எப்படி இருக்குன்னா உள்ள வந்து சூரியனே வர முடியாதாம். அந்த மாதிரியானது அது சோலையாம். அண்டம் அளாவி உயர்வாய் வளர்ந்தது. மரமெல்லாம் மேல மேல இருக்காம். பசேல் எனவே தழுதுறோம், பச்சை பசேல்னு இருக்கு. தினமே நாரும் விடாமல். எதனால அப்படி இருக்கு? விடாது மழை மாறி சிந்த. விராலி மலையில எப்படி இருக்கா? மழையானது எப்பொழுதுமே பெய்கின்றதா. விடாது மழை மாறி சிந்த அநேக மலர் வாவி பொங்கு. அதனால என்ன ஆகுது? வாவிகள் எல்லாம் குளங்கள் எல்லாம் பொங்க, அங்கே எல்லாம் மலர்கள் எல்லாம் மலர விராலிமலை மீது உகந்த பெருமாளே. அப்படிப்பட்ட விராலிமலையில் இருக்கின்ற பெருமாளே என்று அருணகிரிநாதர் இந்த பாட்டை முடிக்கிறார். எப்பொழுதும் போல அந்த அருணகிரிநாதருடைய அந்த நேச்சுரல் டிஸ்கிரிப்ஷன் இங்கேயும் வந்து எப்படி இருக்கு நமக்கு இப்ப சம்மருக்கு ஏத்தாறு போல இந்த ஒரு டிஸ்கிரிப்ஷன் ஆனது அப்படியே அந்த இதுவானது அமைஞ்சிருக்கு இந்த பாட்டுல. படாத குளிர் சோலை அண்டம் அளாவி உயர்வாய் வளர்ந்து. அந்த மரங்கள் எல்லாம் ரொம்ப ஹைட்டா இருக்கு. அண்டம் அளாவி உயர்வாய் வளர்ந்து ரொம்ப ஆகாயத்தை தொடும் அளவுக்கு அது உயர்ந்து இருக்கான். வெறுன உயர்ந்து இருந்து அப்படி வெறுன இல்லாம பசேலெனவே தழைந்து, அதாவது ரொம்ப பச்சை பசேல்னு இருக்கு. நிறைய மழை வேற பெய்யுது. பெஞ்சு அந்த குளமெல்லாம் நிரம்பி அந்த குளத்துல எல்லாம் வந்து பூக்கள் எல்லாம் இருக்கின்றதாம். அப்படிப்பட்ட விராலிமலையில் இருக்கின்ற பெருமாளேன்னு சொல்ற. விராலிமலை நமக்கு தெரியும், புதுக்கோட்டையிலிருந்து திருச்சி போற வழியில இருக்கக்கூடிய ஒரு மலை. அங்கதான் அருணகிரிநாதத்திற்கு அஷ்டமா சித்தியை முருகப்பெருமான் கற்றுக் கொடுத்ததாகவும், நம்ம இது முடிச்சுட்டு வயலூர் முடிச்சுட்டு அப்புறம் அங்கிருந்து அருணகிரிநாதர் பிரயாணமா போகிற அதுல நடுவில் வரக்கூடிய ஒரு ஸ்தலம் விராலிமலை. அருணகிரிநாதருடைய வாழ்க்கையோடு ரொம்ப ஒட்டி நெருங்கிய ஒரு ஸ்தலம். அந்த மாதிரி நிறைய ஸ்தலங்கள் சொல்லலாம். ஒண்ணு வயலூர் சொல்லலாம், அதை தாண்டி திருச்செங்கோடு சொல்லலாம், திருவண்ணாமலை அப்கோர்ஸ், பழனியில ஜபமாலை கொடுத்தார், திருச்செந்தூர்ல நடனம் ஆடி காமிச்சார். இப்படி எல்லாம் இருக்கிற அதே இதுல முதுகுன்றம் அங்கேயும் வந்து ஒரு நடனம் ஆடி காமிக்கின்றார். அதே ஒரு பட்டியலில் விராலிமலையும் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்தலம். சொல்லும்பொழுது 8வது படை வீடுன்னு சொல்லுவாங்க. 7 வயலூர்னு எடுத்துக்கிட்டா 8 வந்து விராலிமலை. 6 படை வீடை தாண்டி முருகப்பெருமானுக்கு பல படை வீடுகள் உள்ளன. சிக்கல் எடுத்துக்கலாம், எண்கண், அந்த ஒரு வரிசையில விராலிமலை ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்தலம். முருகனுக்கு முக்கியமான ஸ்தலம். அருணகிரிநாதருடைய வாழ்க்கையோடு ரொம்ப நெருங்கி இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலமாகவும் விராலிமலை இருக்கின்றது. அப்படியானது இந்த பாட்டு ரொம்ப அழகான ஒரு பாட்டு. சந்தமும் ரொம்ப அழகா இருக்கும். இந்த பாட்டு இப்ப வந்து கரரப்பிரியா ராகத்துல பாடிக்காங்க. கொடாதவனையே புகழ்ந்து குபேரன் எனவே மொழிந்து குலாவியவமே திரிந்து புவி மீதே. கொடாதவனையே புகழ்ந்து குபேரன் எனவே மொழிந்து குலாவியவமே திரிந்து புவி மீதே. எடாத சுமையே சுமல்ந்து எடாத களியால் மெலிந்து எல்லா வறுமை தீரகன்று அருள் பேனே.
எடாத சுமையே சுமந்து நாத களியான் மெலிந்து எல்லா வறுமை தீரன்று அருள் பேனே சுடாத தன்னமான கொங்கைகளால் இதயமே மயங்கி சுகாதரமதாயொழுங்கேல் ஒழுகாமல் சுடாத தன்னமான கொங்கைகளால் இதயமே மயங்கி சுகாதரமதாயொழுங்கேல் ஒழுகாமல் கெடாத தவமே மறைந்து கிலேசமதுவே மிகுந்து கிளாத உடலாவினொல்து அடியாமுள் கெடாத தவமே மறைந்து கிலேசமதுவே மிகுந்து கிளாத உடலாவினொல்து மடியாமுள் தொடாய் மரளியே நீ என்ற சொல்லாகியது நாவருங்கொள் சொல்லேழுலக மீனுமவை அருள்பால தொடாய் மரளியே நீ என்று சொல்லாகியது நாவருங்கொள் சொல்லேழுல உலக மீனுமவை அருள்பால நடாத சுழி மூலவில்து நளாவி விளைஞான நபோமணி சமான துங்க வடிவேல படாத குளிர் சோலையண்டமளாவி உயர்வாய் வளர்ந்து பசேலெனவுமே தழைந்து தினமேதான் படாத குளிர் சோலையண்டமளாவியுயர்வாய் வளர்ந்து பசேலெனவுமே தழைந்து தினமேதான் விடாது மழை மாறி செல்த அநேக மலர்வாவி போங்கு விராலி மலை மீதுகழ்ந்த பெருமாளே விடாது மழை மாறி செல்த அநேக மலர்வாவி போங்கு விராலி மலை மீதுகழ்ந்த பெருமாளே தொடாய் மரளியே நீ என்று ஆகியது நாவருங்கொள் சொல்லேன் உலக மீனுமம்மை அருள்பால விராலி மலை மீதுகழ்ந்த பெருமாளே இன்று இந்த அளவில் இந்த திருப்புகளை முடித்துக் கொண்டு அடுத்த வாரம் வேறொரு திருப்புகளோடு சந்திப்போம் என்று சொல்லி ஜனித்ரி பிதாசஸ்வபுத்ரா அபராதம் சஹேதினகின் தேவசேனாதிநாத அஹம்சாதி பாலோபவா லோகதாத க்ஷமஸ்வ அபராதம் சமஸ்தம் மகேஷ ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் ஞாயன மார்கேன மஹிமேஷா கோபராமணேபியோஷமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா. திருச்சிற்றம்பலம். நன்றி. திருச்சிற்றம்பலம். ரொம்ப அருமையா இருந்தது திருப்புகழ், ரொம்ப நன்றி. இது அந்த அந்த அமைப்பு பார்க்கும்போது அந்த இது இருக்கு இல்லையா, அவனிதனிலே பிறந்து அந்த ஒரு மாடல்லையே அப்படியே வருது இல்லையா அதை பார்க்கும்போது. ஆமா, அவனி தனியிலே அதே மாதிரி புகழ்ந்து இருக்கிற இடத்துல அங்க அவனிதனிலே பிறந்து வரும். ஆமா, அதே மாதிரி கரெக்டா அதே மாதிரி வருது. ரொம்ப நல்ல ஒரு திருப்புகழ். அந்த இது சொன்னீங்கல்ல, அந்த தர்மராஜா வரும்பொழுது நீ தொடாத அந்த இது சொன்ன, இது அந்த இதுக்கு ஒரு ஓமையாவும் சொல்லலாம் இல்லையா? அந்த ஸ்ரீ வைஷ்ணவத்துல அந்த முதலாவது சரம ஸ்லோகம் வரும்ல, வராக சரம ஸ்லோகம். ஆஹா, எனக்கு தெரியல என்ன வரும் அதுல. இல்ல, ஆக்சுவலா அந்த ஸ்லோகம் எனக்கு முழுசா பரிச்சயம் கிடையாது. ஆனா அதோட மீனிங் என்னன்னு தெரியும். அதாவது என்னன்னா, இளமையில ஒருத்தர் நல்ல கரெக்டா அந்த நித்தியகர்ம அனுஷ்டானங்கள்லாம் சரிவர செஞ்சிருந்தாங்க அப்படின்னாக்கா, அவங்களுடைய அந்திம காலம் வரும்போது அவங்க பூஜை பண்ணலைன்னாலும் பரவாயில்ல, நான் அவங்களுக்கு மோட்சம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி பூமாதேவி கிட்ட வராகமூர்த்தி சொல்ற மாதிரி வரும் அந்த சர்ம ஸ்லோகம். அதான் முதல் சர்ம ஸ்லோகம் ஸ்ரீ வைஷ்ணவத்துல. இல்ல அது இதோட கோட் பண்ற மாதிரி வரல இல்லையா? வருது இல்லையா? அதே சொன்னேன். தெரியல எனக்கு, அந்த அளவுக்கு இதுவா தெரியல எனக்கு. இல்ல, ஆக்சுவலா நீங்க சொல்லும் போது எனக்கு அது ஒரு விதத்துல ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஓகே, இருக்கலாம். ஆனா இதுவும் அது கிட்டத்தட்ட ஒரு மாதிரி தானே வருது இல்ல, ஒத்து வருது இல்லையா?
சொல்லலாம் அப்படி. அது கடைசி காலம் அதுல இது பண்ணணும்னு சொல்றாரு. ஆனா அங்க வந்து ஒழுங்கா இருக்கிறத பத்தி சொல்றாரு. முன்ன இருந்தா கடைசி இல்லன்னு. இங்க அப்படி வந்து இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. நான் முன்ன ஒழுங்கா இல்லனாலும் என்ன வந்து காப்பாத்துன்னு சொல்ற மாதிரி இருக்கீங்க. இல்ல அங்க அவர் ஆனா தெளிவா சொல்லிட்டாரு. அதாவது இளமையில கரெக்டா எல்லாத்தையும் அந்தந்த நித்திய கர்ம அனுஷ்டானங்களை சரிவர பண்ணியிருந்தாங்க அப்படின்னாக்கா, அவங்க அந்திம காலத்துல உடல் நலம் முடியல, அப்ப வந்து அவங்களால பூஜை பண்ண முடியல, சந்தியாவந்தனம் பண்ண முடியலன்னா அது தோஷம் இல்ல. நான் வந்து அவங்களுக்கு அவங்க பண்ண வேண்டியதை நான் பண்ணி அவங்களுக்கு மோட்சம் கொடுக்குறேன்னு வராகமூர்த்தி சொல்றாரு. அதுவும் படுத்த படுக்கையா ஓகே. இருக்க நேரத்துல சொல்றாரு. ஆனா இது அப்படி இல்லைல. ஆனா ஒரு இது கொஞ்சம் அப்படி மேட்சிங் ஆகி வருது. அது அது எனக்கு ஞாபகம் ஆ வந்து நீங்க சொல்லும்போது. அப்படி சொல்லலாம். அது கரெக்ட். கடைசி காலம் முடியாம இருக்கிற சமயம் அது கரெக்ட். ரொம்ப ஆனா அற்புதமான ஒரு திருப்பு விராலிமலை திருப்புகள். ரொம்ப நன்றி. ஆஹ் ஏங்க ஆனா விராலிமலை வந்து 8ஆம் படை வீடு. ஆனா நிறைய சொல்றாங்கங்க. வல்லக்கோட்டையே 7வது படை வீடுங்கிறாங்க, மருதமலையே 7வது அது படை வீடுங்கிறாங்க. இல்லங்க. இது அவர் சொன்னதுனாலதான் எனக்கு அப்படியே ஞாபகம் இருக்கு. நம்ம வாதவூரர் வருவார் இல்லையா? ஆமாங்க அவர் ஆமா. சொல்லும்பொழுது வயலூர் 7ன்னு எடுத்துக்கலாம். விராலிமலை 8ன்னு எடுத்துக்கலாம். சும்மா ஒரு இதுக்கு சொல்றாரு. அருணகிரிநாதர் இதுலயும் சேர்ந்து வருது. அந்த 2த்துக்கும் பெரிய ஓ தனி ஒரு பாகம் இருக்கிறதுனால ஓ அப்படி எடுத்துக்கலாம். வயலூரை 7ம் இது 8ம் எடுத்துக்கலாம். ஓ ஓ சரி சரி சரி. ரைட் ரைட் ரைட். ஆனா நிறைய சொல்றாங்க. ரைட் ஓகே. அது ஒரு அருணகிரிநாதரோட இதுல வந்து இது அப்புறம் வயலூர் அது 6 வீடை தாண்டி இது 2 பிளஸ் திருச்செங்கோடு இதுதான் கொஞ்சம் அடிக்கடி வரக்கூடிய ஒரு ஸ்தலங்கள். இல்ல ரெண்டாவது அவருக்கு இங்கேதான் விராலிமலையில தான் வந்து பாத்தீங்கன்னா அஷ்டமா சித்தியை வந்து முருகப்பெருமான் உபதேசம் பண்ணி வச்சாரு. அது அங்க ஆமா வந்து அது அந்த இதுவாவே இருக்கு. அவர் ஆமா. உபதேசம் பண்ண. அதனால அது ரைட் ஓகே. அது ஒரு ரொம்ப முக்கியமான ஸ்தலம். திருச்செங்கோடு ரொம்ப அற்புதமான ஆமா. கோயில். ஆனா இன்னும் போனதில்லை. இனிமேதான் போகணும். பார்ப்போம். ஓகே. ஓகே. இது எத்தனாவது வாரங்க இது? 100 155 56ங்க. 155. ரைட் ஓகே. ரைட் அடுத்து வைகாசி விசாகம் வருது. அதனால 175 முடிக்க முடியாது ஆமா. போலயே. அதுல ரொம்ப கஷ்டம். பாப்போம். அதுக்குள்ள 160 வருவோமா பாப்போம் அட்லீஸ்ட். சரிங்க சரிங்க சரிங்க. ஓகே. மே 30. அதனால என்னங்க இப்பதான் பங்குனி உத்திரம் வந்தது. பங்குனி உத்திரத்து அன்னைக்கு 153 தான் அப்போ. ஏங்க மே 30ங்க வைகாசி விசாகம். கண்டிப்பா சான்ஸ் 160 கூட வராதுங்க. இன்னும் ஒரு மாசம் தான் இருக்கு இல்லையா? ஆமாப்பா பாப்போம். சரிங்க சரிங்க சரிங்க. சரிங்க அப்படியே பாராயணம் பண்ணிடலாங்களா? பண்ணிடு. சரி. திருச்சிற்றம்பலம். வான்முகில் வளாது பெய்க மலி வளம் சுரக்க மன்னன் கொன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ நான்முறை அறங்கள் ஓங்க நத்தம் வெள்ளி மக மென்மிகுள் செய்வ நிதி விளக்கு உலகமெல்லாம் மென்மிகுள் செய்வ நிதி விளங்க உலகமெல்லாம் மென்மிகுள் செய்வ நிதி விளங்க உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். நம பார்வதிபதி அர மகாதேவா சத்துவேசா சிவதிகம்பரம் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கீழே மலையானை போற்றி போற்றி ஆறு உளம் வந்த அரசை போற்றி சிரா திருவையாரா போற்றி தந்தில்லை முன்று நூல் ஆடி போற்றி எனக்கு ஆரம்பமானாய் போற்றி ஏகம்பத்துறைந்தாய் போற்றி அகம்பெண்ணாய் போற்றி. திருச்சிற்றம்பலம்.